இந்த மயிலப்பதி குரலுக்கு மனைவியாக வள்ளி என்று பெயர் படுத்தி எவ்வித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும் தருவாயிலே எனக்கு முன்பதாக வரக்கூடிய அவை காவலனை களவேண்டிய அடைய மாங்கொத்தி வள்ளியம்மா வள்ளியம்மா அப்படியா பணிவான வணக்கம் கீழே வைக்கத்தாம பணிவான வணக்கம் அப்படியா நலமுடன் வாழ்க எங்க நல்லா இருக்குது சாமி பாத்தியா ஐயோ அம்மாவா சாமி சாமி பாத்தியாடா என் ஊட்டியே பெரிய மால் கோட்டும் போர் கோட்டும் சாமி எங்க ஊட்டியே பெரிய பெரிய துரோகம் எல்லாம் பண்றாங்க ஆமாமா பெரிய பெரிய துரோகம் நாட்டு மக்கள் எல்லாம் முன்ன போட்டு பின்னாடி காரி முறையில் எங்க வீட்டு துரோகம் பண்றாங்கம்மா. எங்க வீட்டுல நாலு எடு தங்கச்சி நாங்க 2 பேர் தான். எங்க 2 பேருக்கு எது பண்ணாலும் ஒன்னாத்தான் பண்ணுவாங்க. எது வாங்கி கொடுத்தாலும் ஒன்னாத்தான் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு துணிமணி ஒரு தொன்ற பொருள் எதுவா இருந்தாலும் சரி அம்மா ஒரு பொத்தாலம் ஒரு மசுரு ஒரு காலாசு ஒரு சூத்து என்னடா சொல்ற பையா சொல்றது எனக்கு எது புரியலையே. இதெல்லாம் துன்ற பொருள் கச்சா எங்களுக்கு துன்ற பொருள் எங்களுக்கு பாடு செல்ல வாங்கி கொடுப்பாங்க. ஆண்டவா அப்படி கிடையாதுடா உனக்கு அது சரியா வாயில வரலடா பொட்டலம் பொட்டலம் பொட்டலமா டப்பாவி காலாசு காராசு காராசு மசுரு மசுரா மிச்சரு அடப்பாவி மசூத்து என்னடா சொல்ற அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா சூத்து சொன்ன என்னடா சொல்ற பாடுசு அட ரவுண்டா ஓட்டு போடுவேன் இல்லையா அது பாதுஷா அதாங்க பாடுசா அது அன்பே இப்படி எது வாங்கி கொடுத்தாலும் ஒன்னாத்தான் ஒரு பொண்ணு ஒரே பையனாச்சா ஆனா நேத்து மட்டும் என் வீட்டுல போய் பார்த்தா அம்மா மாதிரி அக்க போயிருப்பாங்க பண்ணிட்டாங்க ஆட்டத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன்மா என் தங்கச்சிக்காரி மட்டும் நல்லா ஒரு பச்சை வலையால கீத்து வைக்காந்து அழகா பின்னி ஒரு வாரமா உட்கார வச்சு பச்சை வலையால குடிச்ச கட்டி அதுல அவளை உட்கார வச்சு இட்டு சுட்டு போடுறாங்க புட்டு சுட்டு போடுறாங்க வாழைப்பழம் சுட்டு போடுறாங்க ஒந்து சுட்டு போடுறாங்க எந்து சுட்டு போடுறாங்கம்மா வாய பத்தி யாரு சுட்டு போட்டுங்கறாங்க. அது மட்டும் இல்ல ஏதோ எந்த சுட்டு போடுறாங்களாமே அவன் சுட்டு போடுறாங்க எல்லாம் போடுறாங்கன்றாங்க. வீட்டு பாலகாரம் என் வீட்டு பாலகாரம் எல்லாம் ஊற மட்டும் போடுறாங்க. மா செஞ்சு போடுறாங்கன்னு வீட்டுக்கு மூத்த புள்ளியாச்சு அதுவும் தலை புள்ளியாச்சு அவன் புள்ள கடுகுதேன்னு என்ன ஒரு சின்ன மேல உட்கார வச்சு ஒரு கருவாடு சுட்டு போடக்கூடாது. ஐயோ என்ன பின்ன இந்த மாதிரி அநியாய குறும்பெல்லாம் பண்றாங்க. அதனால உனக்கு மன கஷ்டமா இருக்கா? என்ன பின்ன ஏன் அதெல்லாம் செய்யறாங்க? ஏன் தெரியுமா செய்யறாங்க? உன் தங்கச்சி பெரிய மனுஷன் ஆயிட்டாடா. நீ வேற வீட்டுக்கு பெரிய புள்ள நான் தான்றேன். அதெல்லாம் இல்லடா உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. வயசுக்கு வந்துட்டாடா. யார கேட்டு வந்தாளா? அவ எப்படி வந்தாவா? அண்ணன் என்ன கேட்டு வந்தாலும் மாமனை கேட்டு வந்தாலும் பொட்டிக்கார மச்சான கேட்டு வந்தாலும் இல்ல பருத்து தம்பி கேட்டு வந்தாலும் எங்கன்னா விளையாட போறதா கூட அண்ணா விளையாட போறேன் இங்க போய் வரேன்னு சொல்லிட்டு தான் வருவா சொல்லிட்டு தான் போவா. இதுக்கு மட்டும் சொல்லாம கொள்ளாம வரணும் மூதேவி முண்டா. அதெல்லாம் தக்க வயது வந்தா பெண்கள் கண்ணி பருவம் நீங்கி மங்க பருவம் ஆயிர வயசு இப்ப கிணிய நீக்கிட்டு வராளா என் பாப்பா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட விஷயம். ஆமா நீ வந்துட்டியா? ஏதோ படம்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். அப்ப மத்தவங்க அவுத்து போட்டா கிடப்பாங்க. சொல்லி நீ துக்கப்பட்டியா துயரப்பட்டியா? எங்கடா போய் சொல்லுவேன்?
நீ எந்த பைபாஸுக்கு பைபாஸ் அட வாயில புதார் ஒன்னு எந்த லாரிக்கார லோடு ஏத்துவானம்மா ஏய் அவங்க எது கேக்குறாங்க நீ என்னத்த சொல்லி எழுதுங்கடா ஐயோ ஏதோ துக்கம் வந்துச்சாமே அட பாவி வாயில தர்பி போட்டு கொளுத்தா ஐயோ வாயில சொல்லுவா அட பாவி அன்பு தூக்கம் வந்துச்சுன்னா அப்படி இருக்கணும் தலைகாணி போட்டு பார்த்துக்கணும் அப்படிலாம் இல்லடா அன்பு என் சாமி வீட்டு பக்கம் வந்து ஒரு வாரம் ஆகுதுடா எனக்கு அங்கெல்லாம் பதறதுடா எனக்கு அங்க பதறதுடா அவருக்கு என்னதான் ஆச்சுடா தெரியல அங்க புழுங்க மாத்து பார்த்துருக்கிறியே அன்பு அவர் வந்தாருன்னு வச்சுக்கோ நானும் பேச மாட்டேன் நீ பேசக்கூடாது ஆமா என்ன சாமி எங்க போய்கிறான் தெரியாம மூச்சு கிடையாது எங்க போனாரு சாமி எங்க போய்கிறாரு எங்க போனாரு சக்கால்ட்ட விட்டு போட்டாரு ஐயோ 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 அந்த சக்காத்தி வீட்டுக்கு போனாரு அவர் இன்னைக்கு வரட்டும் நான் அவரோட பார்க்கிறேன் நீயும் பேசக்கூடாது ஆமா நானும் பேச மாட்டேன் பீசியா நீயும் பேசக்கூடாது நானும் பேச மாட்டேன் நீ உட்கார இருந்தாலும் பார்த்தேன் ஆமா வள்ளியை இளைய மனைவி வள்ளியை பார்க்கணும் ஓடி வந்தேன் எங்க இருக்கின்றால் ஒன்றும் புரியவில்லையே என்னடா இது? எனக்கு தெரியும் அவ எப்பவுமே கோபக்காரி நான் அவளோட போய் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா ஒரு வாரம் போச்சு எங்க போனோம் கோபத்துல இருக்கிறா சரி எதுக்கும் குட்டைக்காலிக்கு ஏமா ஒரு மூத்தம் நாட்டா இது குட்டைக்காலிங்க என்ன பண்ணீங்கடா நாங்களே பேசக்கூடாது முருகா பேசக்கூடாதா புரியல சேரா கொண்டல் மாதிரி அடே என்ன கூட பேச மாட்டேன் பேசக்கூடாது ஏன்பா என்ன அம்மா பேசக்கூடாது நீ முருகா நீ உப்பு வந்த உப்பு மொந்தல்லப்பா எப்ப சாமி வந்த டேய் பாமர மக்களுக்கு காட்சி தந்துவிட்டு வேகமாக விரந்து ஓடி வருகிறேன் அந்த கடம்பா தோளம் தொப்பியா அவனே இவனு ஆளா மூக்கா எவனா? அவனே இவன் என்ன ஒண்ணு இவன் புரியல. ரெண்டு பேரும் விட்டு எங்க சாமி போனு பாமர மக்களுக்கு காட்சி தர சென்றவன் சற்று காலதாமம் ஆகி விட்டான் காய்ச்சி தரேன் எங்க கொடுக்குற ஒரு கடையாச்சி பீடு கூட கொடுக்க மாட்டேன் எங்க கொடுக்கல பாமர மக்களுக்கு தான் காட்சி தரேன் ஏன்? அந்த காசு இங்க இருந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்களா மயில மதியம் தான் தரேன் ஆமா என் மனைவி இளையவள் வள்ளி எங்க அம்மா உள்ள குவாய்ச்சி நிக்குது என்ன குவாய்ச்சி நிக்குது அது என்ன ஆச்சு உமால கோவம் அது கோவமா அம்மா விட்டு போட்டல அது மாதிரி வெறி எடுத்து போய் கடுத்துப்ப டேய் மக்களை காட்சி தந்து விட்டு வந்து நான் என் மனைவி பார்க்க போறேன் சரி என் மேல என்ன கோவம் இப்ப நான் என்ன நான் வந்துட்டு தான் சொல்லு நீ வர மணிலு நான் போய் சொல்லிட்டு வரேன் சாமி வந்தாரு அம்மா கோவத்துல இருக்கிறாங்க அப்படியா அன்பு நான் சொல்றது போய் சொல்லுடா ஆசியா? டேய், அன்பு திங்கள் ஒன்று செவ்வாய் திங்கள் ஒன்று செவ்வாய் இரண்டு முதல் மூன்று பேரன் நான்கு வெள்ளி ஐந்து ஐந்து நாளாய் அடிக்கும் காற்றல் கொஞ்சமல்லவே மாறி விட்டா அன்பு எனக்கு 5 நாளா கடும் காய்ச்சலடா ஐயோ. முடியலடா அம்மாவுக்கு நீயோ ஒண்ணு பித்தளை 2 அலுமினியம் 3 தகாரம் 4 பிளாஸ்டிக் 5 என்னதான் ஆச்சு மனைவி நீ நல்லா அம்மாவுக்கு ஜுரம் விட்டு தட்டிதான் ஆச்சினாலா என்னுடைய மனைவிக்கு ஜோரமா விட்டு தட்டிதான்
அந்த ஜுரம் தேங்கணும்னா நல்லா சரியான ஒரு வைத்தியரை பார்த்து இது மாட்டோம். வைத்தியர் தோபை சொல்லிட்டு வா. என்னடா நீ வைத்தியர் போய் காட்டுறா. வைத்தியரா வைத்தியாரை அம்மா வைத்தியர் போய் காட்டினாலா? வைத்தியர் காட்டினாலா? உடம்பு அம்மாவுக்கு வாத்தின்ட்டாங்களா கொக்குன்ட்டாங்களா? வாதம் வாதம் வைத்தியரு என்னுடைய மனைவிக்கு வாதம் சொல்லிட்டாரா? அதை விடு, சரியான ஜோசியரை பார்த்து என் மனைவி போய் காட்டு. ஜோசியரை பார்த்ததுக்கு தோஷம்னு சொல்லிட்டாருடா. ஒண்ணு அழுவு இல்ல சொல்லு. புரியல? அம்மா போய் ஜோசியர் சொன்னால அம்மாவுக்கு பெரிய தோசை தோசைன்ட்டாங்களா இட்லின்ட்டாங்களா? தோஷம் தோஷம் தோஷம். சரி, அங்க உடம்பு செட் ஆகல, இங்க வந்து உடம்பு செட் ஆகல. என் மனைவிக்கு உடல் சில சரியில்லை. யார் ஊசி போட்டா சரியாவும் தெரியல. என்ன பார்த்தாவே அவளுக்கு உடம்பு சரியா போடும். பார்த்தாதான் தெரியாமமா இல்ல பார்த்தாவே போறோம். சரி சாமி சக்கரத்தை விட்டு நீ போய் சாமி மடக்குறதுனா சாமி ரெண்டாவது நம்ம வீட்டு போகவே கூடாது. அந்த மாதிரி சாமி வந்து எண்ணெய் பலகாரமா வச்சு மயக்கணும். அப்படியா? மடக்கிறேன்டா. என்ன பலகாரமா? அந்த அம்மாவுக்கு தெரியாதுடா. என்ன பலகாரம்னா என்னன்னு அது எழுதி வச்சுக்கோ, மனசுல ஏற்றி என்ன பலகாரமா வச்சா அந்த மயக்கத்துல வாங்கிட்டே இருப்பாரு. என்ன பலகாரமா போய் அழகா உக்காந்து சுட்டு ஒரு கோய்கிட்ட ஒரு இட்லி அம்மா பாய்ந்து வரும். இதெல்லாம் எண்ணெயில அப்படியே ஜலிச்சு எடுக்கிறாங்களா? மூதேவி, இது ஆவியில வேக அடிக்கிறது. ஆம்பூர்வாயா சுவாமி சாமி
போகலையா? யாராவதோ எங்கெங்க போய் காட்டி விட்டுட்டு வரேன். அடியானை மறந்து விட்டாய முருகா, அடியானை மறந்து விட்டாய நான் முருகா. ஏன் மறப்பேன்? முருகா, எனக்கு ஒரே ஒரு அருள் மட்டும் கொடுங்க. என்ன அருள்? அந்த வேலை கூட ஏன்டா அதை தான் கேட்க வந்தேன். இதுவுமே எடுத்து வாங்கணும் பண்ணிக்கிறியா? என்னது அது ஒண்ணு கிடையாது முருகா. மலையனூர்ல ஒரு ஹோட்டல் ஒண்ணு தந்துக்கிறேன். நீ ஆமா, அம்மாச்சிக்கு ஹோட்டல் திறந்தா போதும், வியாபாரம் பிச்சுன்னு ஓடும். மராநாள் கல்லி முள்ளியும் போட்டு மூட்டு வந்துருச்சு. அங்க பெரிய கொடுமை முருகா, அதுக்கும் இதுக்கும் என்ன இருக்குது? அங்கதான் பெரிய கொடுமை. என்ன கொடுமை? அந்த ஹோட்டல்ல அனல்ல நின்று தோசை திருப்பி போட முடியல முருகா. கிட்ட நின்னு அதனால என்ன தோசை திருப்பி கொடுத்தினா நான் எத்தையும் தான் திருப்பி போடுவேன் முருகா. டேய் 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 அது அதுல மாட்டி அது தோசை காண்டியாது. முருகா, அட பாவி இது தோசை திருப்பி முருகா. ஆமா ஆமா இது தோசை திருப்பி தோசை திருப்பி என் சுவாமியின் வீர வேலுடா. ஆமா பாலே காணும். ஏய் வீரவேல். சரி முருகா, வச்சு இதே நீ என்னது தோசை திருப்பி தோசை திருப்பி கட்ட போறேன். டேய் நானும் என்னுடைய மனைவா சற்று நேரம் குடும்ப ரகத்தை பேச போறோம். உனக்கு இந்த இதுல அதனால என்ன முருகா? ஆமா என்ன முருகா, திரும்பி எனக்கு வேலை இல்லையா? உனக்கு என்ன முருகா, அம்மா நல்ல அம்மா வச்சிருந்தா என்னடா அம்மா கூட என்ன வேலைக்கு வச்சிருந்த அம்மா அது வரைக்கும் போட பையன் அந்த தண்ணி எடுத்தாடா அந்த பாத்திரத்தை எடுத்தாடா அப்படின்னு என்ன வேலை வச்சோம். அம்மா சொன்னது எடுத்து வைப்பேன்னு ஏய் பொருள் எடுத்து வைப்பேன். ஒருத்த மட்டும் பேசக்கூடாது புரியுதா? சரி இப்போது நான் என் குடும்ப ரகத்தை பேச போறேன். பேச போறேன். ஆமாண்டா போய் நீ ஓடி போ. யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. நீங்க தனி மீனா பேசணும். தனியா பேசணும். நம்ம எல்லாம் என் வீட்டுக்கு போங்க. ஏய் போதும் பார்த்துட்டு போதும், அவங்க தனியா பேச போறாங்களா எல்லாம் என் வீட்டுக்கு போங்க. மாங்கொத்து ஆட அவங்க நடக்கிறா, நீங்க போங்கம்மா. ஏய் உன்னை மட்டும் பாசனாங்க. ஓ நீ போ நான் மட்டும் தான் போணுமா? மட்டும் தான் போ. நீ தாங்க இருக்க கூடாது. நான் இங்க இருந்தா என்ன ஆகும்? அத்தனையும் வேணாம். எத்தனையும் ஏய் வேணாம். வாரி அடிச்சு போடுடா, போடா உள்ள போடா. பார்த்தா உனக்கு இரவுல தூக்கம் வராது தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆமா போட்டு ராத்திரில தூங்காம அது எப்படித்தான் கேட்டுன்னு உக்காந்து வரடா பாவம் நீ சின்ன புள்ள. போ. ரைதரோட பாசம் தம்பி. கண்ணு கேட்டு போற அளவுக்கு செய்வீங்க. எப்படி இதெல்லாம் உங்களால மட்டும் முடிஞ்சா? அவருக்குள்ள ஒரு 1000 இருந்தா கண்ணாடி. முருகா ஒரு 500 கூட முருகா. டேய் 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 அன்னாடிக்கு வாங்கி கொடு. 1000 கூட 500 கூட நீ போடா. அப்ப நான் இங்க இருக்க கூடாதா? இருக்க கூடாதுடா. தண்டாயுத பாணியப்பா. போய் வச்சா போய் வா. விளையாடம்மா தாயே. ஏய், ஏய். தாயா தாப்பா. ஐயோ 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 வாடா. எந்த யோகத்துல இருக்குதா? இன்னும் ஏந்த கழுத்துல இருந்தா. கண்டல இல்ல. எந்த யுகத்துல? நான் இப்ப என்ன சொன்னேன் நானு? பின்னன்னு சொல்லிமானா பிள்ளையாரம்மா தாயே மாரியா தாப்பான்னு. மாரியாத்தா அப்பா புள்ளியாரு தாய். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்ப மாறிச்சியா? ஓ மாத்திட்டாங்களா? சரி முருகா, என்னால உங்க கூட மாடு கொடுக்க முடியல முருகா. போய் வச்சா போ 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 போ. சுவாமி வெற்றிவேல் முருகனுக்கு கோயிந்தா கோயிந்தா. பள்ளி. அட பாய், அத்தா இதுமா மாத்தி வச்சிட்டாங்கப்பா. கோவிந்தா எங்க போடுற, அரோகரா எங்க போடுறா? எல்லாம் கல்வி வந்து இதைத்தான் மாத்துறாங்கன்னு பார்த்தா எல்லாத்தையுமே மாத்துறாங்க. கள்ளிக்குத்துல இதுதான் மாத்துறாங்க அதிகமா. அம்மா கழுகுட்டுல எல்லாத்தையும் மாத்துறாங்களா? கழுகுட்டு இல்லடா, மம்டில மாத்துறாங்க. கலியுகம். கழுகுட்டு என்ன பண்ணுவா? அத்தா டேய் டேய் போடா. பாத்து செய்யுங்க. என்ன சாமி வேலை விட்டு வச்சிட போறாரு. சரி விட்டு ஒரு வாரமா எங்க அத்தா போனீங்க? ஐயோ அது மேல எனக்கு ஒரு கோவமா. பள்ளி. இரவென்று பாராமல் ஆமா பகலென்று பாராமல் காத்து. என்ன எப்படி செஞ்ச அம்மா இதுல? டேய் ஒன்னும் பேசவே இல்ல. சாமி எதுவுமே பண்ண அதுல அப்படி பாசாங்க பாரு. நீ இந்த பொண்ணு எடுத்துதான் முருகா. ஒண்ணுமே பண்ணாது முன்ன அப்படியே எப்படி அழிச்சு இந்த மாதிரி கோவம் 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 தொண்டில் ஏறிக்கும். என் மீது கோவம். குறைய இருக்கும். ஐயா அந்த மாதிரி டேய் புள்ளப்பட நாளைய சாமி சேர்ந்து சாமி கும்பிட போறோம். உள்ள போட நாய சாமி சேர்ந்து சாமி கும்பிட போறோம். நாய் எந்த நாய சாமி? நான் இல்லடா நாளைய சாமி சேர்ந்து சாமி கும்பிட போறோம். அம்மா பாரு நல்லா பச்சை பச்சைன்னு பச்சை வளர்ந்துங்குது. பாச பூச்சி கிணத்துல குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா. பிறந்த நேரமே அதுதானடா. என்னுடைய மனைவியுடைய கலரே அதுதான். அது நான் போய் மட்டும் செவ செவனுக்கு இது பாரு. ஆமா ஆமா ஆமா. ஏங்க அம்மா நான் போய் மட்டும் செவ செவன் இல்ல. அவங்க நிறமே அழகான நிறம். சுவாமி
இப்படி என்று பாராமல் உன்னை நான் நினைத்திருந்தேன். ஆனால் நான் பாமர மக்களை காட்டி சென்றவர் ஒரு வாரம் நாட்கள் வரவில்லை என்று என் மீது கோபமா? அப்படியா? பாமர மக்களுக்கு காய்ச்சலிக்க செஞ்சீங்க. அந்த மாங்கொத்து வந்து அந்த சக்காலத்து தேவான வீட்டுக்கு போனேன்னு சொன்னான். ஆனாலும் நான் கோவப்பட்டேன். அது எப்படி போவ நீ சொல்ல? நீ சொல்ல சுவாமி எப்படி போவ? எடுத்து போக மாட்டீங்க. ஆமா. இந்த முகத்தையே எப்போது பார்க்க போகிறேன்? இன்னும் 2 மாதம் தெரியலையே. பார்க்க போகிறேன். தெரியலையே. பள்ளி அந்த வண்ண மலரே தேடியும் கிடைக்காத பொக்கிஷமே உன்னுடைய கூந்தலை கண்ட கார்மேகம் கடலுக்குள் மறைந்து விட்டது. உன்னுடைய அண்ணனை கண்ட மயில்கள் அத்தனையும் அசையாக நின்று விட்டது. உன்னுடைய இசையை கண்ட குயில்கள் வெட்கப்பறந்து ஓடிவிட்டது. அப்படியா? உணர்ச்சியை தூண்டிவிட்ட உலகடியே எங்கே அத்தான் என்று அமுது மொழி மறந்து பார்த்தாயா? எப்படி மறப்பேன்? பள்ளி